புதுக்கோட்டை அருகே 17 வயது மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவனை காட்டுக்குள் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றத்திற்காக குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த டேனிஸ் பட்டேல் என்பவருக்கு 3 மரண தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. குஜராத் மாநிலம் அம்பிகாபாத் பகுதியைச் சேர்ந்தவர் டேனிஸ் பட்டேல். 34 வயதான இவர் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள ஒடக்கூர் பகுதியில் உள்ள கிரஷரில் வேலை பார்த்து வந்தார். அப்போது கிருஷ்ணருக்கு பக்கத்து கிராமத்தில் மனவளர்ச்சி குன்றிய வாய் பேச முடியாத சிறுவன் சாலையில் சென்று வருவதை பார்த்துள்ளார். இதனை பார்த்து வக்கிர எண்ணம் கொண்ட டேனிஷ் பட்டேல் கடந்த 2019ஆம் ஆண்டு சாலை நின்று கொண்டிருந்த மனவளர்ச்சி குன்றிய புகழேந்தி என்ற சிறுவனை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு சென்றுள்ளார். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக காட்டு பகுதிக்கு கூட்டிச் சென்று அந்த சிறுவனை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்துள்ளார். இது குறித்து விசாரணை மேற்கொண்ட கீரனூர் போலீசார் டேனிஷ் பட்டேலை கைது செய்து குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுவன் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். 18 நாட்கள் சிகிச்சையில் இருந்த புகழேந்தி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த வழக்கு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்ற நீதிபதி சத்யா குற்றவாளி டேனிஸ் பட்டேலுக்கு 3 மரண தண்டனை, 1 ஆயுள் தண்டனை மற்றும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் குடும்பத்திற்கு மொத்தம் 9 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. Sir, please. Sir, please. ऊपर साइड मत please.